வருகின்றார் வருகின்றார் வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். இவர்க்கிணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. இவர்க்கிணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. எனவே அவர்தம் கோத்திரத்தில் இனிதே செழிப்புற ஆணையிட்டார். இதோ பெரிய குரு வருகின்றார் 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 வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திரு இருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, ஏப்ரல் மாதத்தின் முதல் வெள்ளி திருப்பலிக்கு தலைமையேற்று ஜபிக்க வந்துள்ள கும்பகோணம் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஜீவானந்தம் அமலநாதன் ஆண்டகை அவர்களையும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் திருப்பயணியர் அனைவரையும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பொதுநிலையினர் பணிக்குழு மற்றும் ஆலந்தலை பங்கு சமூகம் சார்பாக வரவேற்று வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் திரு இதயம் இயேசு கிறிஸ்துவின் தூய இயல்பையும் அன்பையும் சுட்டிக்காட்டுகின்றது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த துறவியான மார்க்ரெட் மரியா என்பவருக்கு அன்பு தீ பற்றி எரியும் இதயத்துடன் இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார். அந்த காட்சியின் 350ஆம் ஆண்டு யூபிலியை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த யூபிலியில் நாம் இயேசுவின் அன்பை தியானிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் என்று திருத்தூதர் யோவான் குறிப்பிடுகிறார். குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தமும் தண்ணீரும் அவரது அன்பை பறைசாற்றுகின்றன. இன்று துயரங்களின் மத்தியில் ஆறுதல் நல்கும் இயேசுவின் திரு இருதயமே என்ற தலைப்பில் சிந்தனையை பெற இருக்கின்றோம். நம்மீது அன்பு கொண்ட நம் திரு இருதய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி நம் கண்ணீரை துடைத்து அருள் நலமும் ஆன்ம நலமும் தருவார் என்ற உறுதியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய அன்பை பெற்று நாம் இந்த அன்பை பிறருக்கு வழங்காமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தமது அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்களும் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறை பற்றி இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீ ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. என்னை சார்ந்திருந்தால் உன்னை விடுவிப்பேன். என்னை சார்ந்திருந்தால் உன்னை விடுவிப்பேன்.
ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆயன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வோம் ஒன்றாலும் வாழ்வர். மாறாக கடவுளின் வாய் சொல்வோம் ஒன்றாலும் வாழ்வர். ஆயன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 7 இறை சொற்றொடர் 1, 2, 10 மற்றும் 25 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறீர்கள்? இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துயரங்களின் மத்தியில் ஆறுதல் அளிக்கும்
இயேசுவின் தூய இதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுனுடைய அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆறுதல் தரும் அந்த தூய இதயத்தை பற்றி உங்களோடு உரையாற்றுவதனுடைய துவக்கத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னர் நான் சந்தித்த ஒரு மனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 35 வருடங்கள் இருக்கும். ஒரு நாள் காலையில் நான் இருந்த இல்லத்திற்கு ஒரு 70 வயது முதியவர் வந்தார். வந்தவரிடம் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அவர் சொன்னார், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னார். 70 வயது. ஏதோ உணவு கேட்க வருகிறார், பணம் கேட்க வருகிறார் நினைத்து நான் அதிலிருந்து போய், வேலை வேண்டுமா, என்ன வேலை செய்வீர்கள் என்றேன். நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் என்றார். வேலை கொடுத்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று தெளிவாக சொன்னார். அவரை வெறுங்கையராக அனுப்பிவிட மனம் இல்லாமல் என்ன வேலை இருக்கிறது என்று பார்த்தேன். அப்பொழுது அந்த நான் வாழ்ந்த இல்லத்திலே பல இடங்களிலே சுவற்றிலே பூச்சை எல்லாம் கொட்டி இருந்தது, தரை அங்கே அங்கே பெயர்ந்திருந்தது. ஆக அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு கொத்தனார் வேலை தெரியுமா என்றேன். தெரியும்னார். உடனே இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவரோட கூட நானும் இருந்து பேசிக்கிட்டு வேலை செஞ்சோம், காஃபி கொடுத்தோம், மத்தியானம் சாப்பாடு கொடுத்தோம், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நல்லா சுத்தமாக செஞ்சார். பொறுமையாக சுத்தமாக வேலையை செஞ்சு முடித்தார். முடித்த பிறகு அவருக்கு பணம் கொடுத்த மகிழ்ச்சியோடு நடந்து போனார். எங்கே இருக்கு உங்கள் வீடுன்னு சொன்னேன். நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு. எப்படி போவீங்கன்னா நடந்து போவேன்னு சொன்னார். இவ்வளோ வயசானவர் இந்த காலத்தில் உழைக்கிறாரு, எளிதாக ஓசியில் எதையும் வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு அவர் மேலே பரிதாபப்பட்டு, ஐயா வாங்க நான் உங்களை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை 2 வீலரில் அமர்த்தி அந்த 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போனோம். அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்னோம். அது ஒரு சின்ன குடிசை தான். இவர் இறக்கி விட்டு அவர் சொன்னார், நான் இப்போ இளம் குரு ஃபாதர், முடிஞ்சால் நீங்கள் எங்கள் வீட்டு கூட வரலான்னு சொன்னார். 2 பேரும் குனிஞ்சு தான் அந்த குடிசைக்குள்ளே போனோம். போனால் அங்கே பார்த்தது ஒரு கட்டில், கயிறு கட்டில். அதில் அவருடைய மனைவி முடங்கி போய் ஒரு சின்ன குழந்தை மாதிரி படுத்திருக்கிறாங்க. குழந்தைகள் அவரை விட்டு விட்டு போய்விட்டார்கள். மனைவியை கவனிப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் இல்லை. இவர் ஒருவர் தான் 5 வருடங்களாக அப்படிப்பட்ட தனது மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனைவிக்காக வந்து உழைத்து, நான் கேட்டேன் சாப்பாடுலாம் இருக்குதானே, இனிமேல் தான் நான் ஏதாவது செஞ்சு என் மனைவிக்கு ஊட்டி விடணும்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதர் இன்னும் என் மனக்கு முன் நின்று கொண்டே இருக்கிறார். கணவன் மனைவி ஒருவர் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை கணவன் மனைவி பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. இவர் தனது மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை இறுதி வரை காப்பாற்றி, அவர் நோயில் இருக்கிற பொழுது அவருக்கு ஆறுதலாக இருந்தார். அந்த மனைவிக்கு எவ்வளவு மனம் குளிர்ந்து போயிருக்கும், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அதை உணர்கிறவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை புரியும். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆறுதலை தேடி நோயிலிருந்து நலம் பெற வேண்டி, வேலை கிடைக்கும் என்று வேண்டி, பிரச்சனையெல்லாம் தீர வேண்டி இந்த தூய இதயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். பிரச்சனைகள் தீர வேண்டும், அவர் தீர்ப்பார். நோய்களிலிருந்து நலம் பெற வேண்டும், நம்மை குணமாக்குவார். பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும், தீர்வை கொடுப்பார்.
துயரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் தருவார். இப்படியெல்லாம் நம்பி வருகிறோம். இவ்வளவு பண்புகளையும் இயேசு கொண்டிருக்கிறார். இவ்வளவு பண்புகளை ஒரு மனிதரிடம் பார்க்க முடியுமா? ஆனால் இயேசுவிடம் பார்க்கிறோம். இந்த பண்புகளுக்கெல்லாம் அடிப்படை என்ன? ஏன் அவர் நமக்கு துன்பங்கள் மத்தியில் ஆறுதலாக இருக்கிறார்? நோய் இருந்தால் அது துன்பம், பிரச்சனை இருந்தால் துயரம், வேலை இல்லை என்றால் துயரம், இப்படி எல்லாவற்றுக்கும் பின்னர் துயரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா துயரங்களிலும் இருந்து நம்மை ஆறுதல் சொல்லி காப்பாற்றுகிறவர் இயேசு, தூய இதயம் என்று வருகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த இயேசு நம்மீது கொண்டிருக்கிற அளவு கடந்த அன்புதான். ஆகவேதான் அன்பிற்கு அடையாளமாக எதை சொல்வது? என்னுடைய இதயத்தை தான் உங்களுக்கு நான் திறந்து காட்ட வேண்டும். எனது அன்பு எப்படிப்பட்டது என்று இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே அன்பு என்பதுதான் இயேசுவை நம்மை இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்தெல்லாம் காப்பதற்கும் தேற்றுவதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் இருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலிலே, முதல் மடலிலே, இயல் 13 இறைவாக்கியம் 13 பவுலடியார் சொல்லுவார், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு இவைகள் மூன்றும் நிலையாய் உள்ளன. இந்த மூன்றில் தலை சிறந்தது அன்பே என்று சொல்லுவார். ஆக எல்லாவற்றுக்கும் அடிப்படை அன்பு. இந்த உலகிலே மக்கள் பல்வேறு துயரங்களில் இருக்கிறோம் என்றால் அன்பு இல்லாமை என்ற ஒரு நோயினால்தான். இந்த உலகம், சமூகம் அன்பில்லாமை என்ற நோயினால் பீடித்து இருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவிடம் இந்த அன்பை நாம் முழுமையாக பெறுகிறோம். அவர்தான் நம்மை முதலில் அன்பு செய்தார். யோவான் எழுதிய திருமடல், 1ஆம் திருமடல், இயல் 4 அதிலே கடைசி பகுதியிலே பார்த்தால், கடவுள் நம்மை அன்பு செய்தார், நாம் அவருக்கு பதில் அன்பு செலுத்த வேண்டும். அவரை நாம் அன்பு செய்யவில்லை என்று இருந்தோம் என்றால் நாம் நல்ல மனிதர்கள் அல்ல. மனிதர்களை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நாம் எல்லோரும் பொய்யர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பு என்பது என்ன என்று நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். இயேசு மக்களுடைய துயரங்களின் மத்தியிலே ஆறுதலாக இருந்தார் என்றால் அதை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிற பொழுது அது எல்லா புதுமைகளிலும் வெளிப்படுகிறது. நல்ல சமாரியர் உவமை லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 10 இறைவாக்கியம் 24 வாசிக்கிறோம். அதில் பாருங்கள், அந்த மனிதன் எப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கிறான். குற்று உயிரும் கொலை உயிருமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அதைவிட பெரிய துயரம் என்ன இருக்க முடியும்? எவ்வளோ ஒரு வந்தார்கள், பார்த்தார்கள், சென்றார்கள். இயேசுவை பற்றி குறிப்பிடப்படுவது பார்த்தீர்கள் என்றால், இயேசு அவனை கண்டார். கண்டது மட்டுமல்லாமல் பரிவு கொண்டார். பரிவு கொண்டது மட்டுமல்லாமல் அவனிடம் அணுகி செல்லுகிறார். அணுகி செல்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய காயங்களை பார்க்கிறார். அந்த காயங்களுக்கு என்ன திராட்சரசம் ஊற்றுகிறார். அது மட்டுமல்ல, அந்த காயங்களுக்கு கட்டு போடுகிறார். கட்டு போடுவது மட்டுமல்லாமல் அவரை தன்னுடைய கழுதையின் மீது ஏற்றி வைக்கிறார். அவரை கூட்டிக் கொண்டு அவரை ஒரு விடுதிக்கு செல்லுகிறார். அங்கு விடுதியிலே அவரை வைக்கிறார், பாதுகாத்து கொள்ள சொல்லுகிறார். மறுநாள் காலையில் அந்த விடுதி ஓனரிடம் 2 தெனாரியம் பணத்தை கொடுத்து, இவருக்கு இன்னும் ஏதாவது வேண்டும் என்றால் நீங்கள் செய்து கொடுங்கள், அதிகமாக செலவிட்டான், மீண்டும் வந்து நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி செல்லுகிறான். கண்டார், பரிவு கொண்டார், அருகில் சென்றார், தொட்டார், காயங்களுக்கு கட்டுப்போட்டார், மருத்துவம் பார்த்தார், மேலும் செலவுக்கு பணம் கொடுக்கிறார். இந்த செயல்களை எல்லாம் அனுபவித்தானே அந்த மனிதன், அவனுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு எப்படி அது ஆறுதலாக இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஆறுதலை கொடுக்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. துயரத்தில் இருப்பவர் பல விதங்களிலே ஆற்றாமையில் இருப்பார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 5 அதிலே துவக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு முடக்குவாதமுற்ற மனிதன், அவன் 38 ஆண்டுகளாக
முடுக்குவாதமுற்று இருக்கிறான். அங்கே ஒரு குளம் இருக்கிறது. எருசலேம் ஆலயத்தில் ஆட்டு வாயில் என்ற இடத்திலே 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் எப்போதாவது ஒரு முறை கடவுளுடைய ஆவியாரால் கலக்கப்படும் நீர். அப்பொழுது யார் இறங்குகிறார்களோ அவர்கள் குணம் பெறுவார்கள். இவனை இறக்கிவிடுவதற்கு ஆள் இல்லை, யாரும் கண்டுகொள்ளவில்லை. 38 ஆண்டுகளாக அப்படி இருக்கிறான். அவன் எவ்வளவு ஏக்கத்தோடு இருந்திருப்பான். அவனை நோக்கி இயேசு சென்று உடனடியாக குணப்படுத்தவில்லை. நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அந்த உரையாடுகிறார் பாருங்கள். நான் ஏதோ எல்லாம் வல்ல சக்தி படைத்தவன், என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற இருமாப்போடு அவனை அணுகவில்லை. ஒரு சாதாரண மனிதராக துயரத்தில் இருக்கிறவனிடம் நீ நலம் பெற விரும்புகிறாயா என் அன்போடு கேட்கிறார். அவனிடம் பேசுகிறார். அவன் மகிழ்ச்சியோடு நான் நலம் பெற விரும்புகிறேன் என்றால் நீ நலமாக என்று சொல்லுகிறார். ஒரு தொழுநோயை தொழுநோயாளரை பார்க்கிறார். நான் நலம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு சென்று இருக்கலாம். ஆனால் அவர் செல்கிறார், அவனை தொடுகிறார். தொட்டு நீ குணமாகட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே தொழுநோயாளர்களை யாரும் தொடாத ஒரு சமூகத்திலே இன்றும் கூட அருவருப்பாகத்தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய துயரம் இருக்கும், அதை அனுபவித்தால் தான் புரியும். ஆனால் அப்படி அந்த துன்பத்தில் இருக்கிறவனை கண்டு உணர்ந்து இயேசு அவனை தொடுகிறார். அதே போன்று பார்வையற்றவன் அவனுடைய கண்களை தொடுகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார், அவளோடு உரையாடுகிறார். கடைசியில் சொல்லுகிறார், ஒரு சிலரிடம் உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகிறார். அதிலும் கூட தன்னுடைய புதுமை செய்கின்ற வல்லமை பற்றி அவர் பெரிதாக பேசவில்லை. நான் குணப்படுத்துகிறேன் என்று இருமாப்பு கொள்ளவில்லை. மாறாக அவர்களுக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் மதிப்பு கொடுக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்கள், யார் இப்படியெல்லாம் செய்ய முடியும்? கடவுளால் மட்டும்தான் முடியுமா? நம்மாலும் முடியும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நான் எப்படி உங்களை அன்பு செய்கிறோனே அதே போன்று நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். முடியாத காரியம் அல்ல. ஆகவே நாம் பல வரங்களை வேண்டி துயரங்களுக்கு மத்தியில் ஆறுதல் வேண்டி இங்கே வந்திருக்கிறோம் என்றால் அதை நிச்சயமாக இயேசு நமக்கு செய்து கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் அவரை பின்பற்றுகிற நாம், அவர் வழி வருகின்ற நாம், நம்முடைய சமூகத்திலே நம்முடைய குடும்பத்திலிருந்து எப்படி பிறருக்கு ஆறுதலாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் துவக்கத்தில் சொன்ன அந்த வயது முதிர்ந்தவர் எவ்வளவு ஆறுதலாக அவருடைய மனைவிக்கு இருக்கிறார். உழைத்து மனைவியை காப்பாற்றுகிறார். அந்த அளவிற்கு அன்பு. ஆகவே இந்த அவர் வேலை செய்வதற்கும் உணவு சமைத்து ஊட்டுவதற்கும் காரணம் அந்த பெண் மீது அவர் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பு. அதுதான் கடவுளுடைய அன்பு, இயேசுனுடைய அன்பு. ஆகவேதான் அன்பே கடவுள் என்கிறார் புனித யோவான். அதை வாழ்விலே உணர்ந்து வாழ்ந்து நமக்கெல்லாம் வெளிப்படுத்திய இயேசு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். யோவான் நற்செய்தி இயல் 15 இறைவாக்கியம் 13 சொல்லுகிறார், என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை நாடி வருகிற நாம் குணம் பெற்றால் மட்டும் போதாது, நாம் நலம் பெற்றால் மட்டும் போதாது, நாம் ஆறுதல் பெற்றால் மட்டும் போதாது, நம் வழியாக பிறரும் நலம் பெற வேண்டும், பிறரும் ஆறுதல் பெற வேண்டும். அப்படிப்பட்ட விதத்திலே நாம் வாழுகிற பொழுதுதான் இந்த சமுதாயம் இறைவனுடைய சமுதாயமாக நிச்சயமாக மாறும். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்திலே சுயநலமும் தன்னலமும் ஆணவமும் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அன்பு இல்லாமை என்ற நோய் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு விளையாட்டாக ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு பேருந்துல நிறைய பேர் பயணம் செய்துக்கிட்டு போறாங்க. திடீரென்று இந்த பேருந்து விபத்துக்குள்ளாகிறது. எல்லோருமே இறந்து போறாங்க. இறந்து போன எல்லாரும் மேலே போறாங்க. அங்க போய் கடவுள் முன் நிற்கிறாங்க. கடவுள் இவங்க மேல பார்த்து பரிதாபப்படுறார். இவ்வளவு பேர் இந்த விபத்தில் இறந்திருக்கிறார்களே, இவருடைய குடும்பங்களை எல்லாம் தவிக்க விட்டு வந்து விட்டார்களே, இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து என்னிடம் ஏதாவது ஒரு வரம் கேட்கலாம்.
ஒரே ஒரு வரம், அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எல்லோரையும் வரிசையாக நிற்க வைத்து ஒருவராக வர வைக்கிறார். முதல்ல ஒரு அம்மா வராங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப அழகா இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணமாகவே கடவுள்கிட்ட சொல்றாங்க, நான் ரொம்ப அழகான பெண்ணா மாறணும். உடனே கடவுள் வரம் கொடுக்குறா, அந்த அம்மா அழகானவங்கள மாறிடுறாங்க. அதே மாதிரி இதை பார்த்துட்டு நிறைய பேர் அழகாகணும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில பேர் எனக்கு நோய் இருக்குது, எனக்கு குணப்படுத்துங்க இருக்காங்க. இப்படி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது கடைசியில் நின்று கொண்டிருந்த ஒருவன் மட்டும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு நிற்கிறான். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, இவன் ஏன் இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறான், ரொம்ப ஆனந்தத்தை துள்ளி குதிக்கிறான்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றும் புரியல, இயேசுவுக்கும் புரியல. கடைசியில் அவன் வந்தான், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்து சிரிப்பு அவனால அடக்க முடியல. இயேசு கேட்ட, என்னப்பா உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி சிரிக்கிற, உனக்கு என்ன வர வேணும்னு கேளுன்னு சொன்னார். எனக்கெல்லாம் ஒன்றும் வரமெல்லாம் வேணாம் சாமி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒன்றே ஒன்று தான், என்ன இத்தனை பேருக்கு இத்தனை வரம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் திரும்ப எடுத்துக்கங்க என்று சொன்னானாம். அப்படி என்றால் அவனுடைய மனம் எப்படிப்பட்ட மனம் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவேதான் சொன்னேன், அன்பு இல்லாமை என்ற நோயிலால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தில் நாம் அந்த அன்பை கொடுக்கிறவர்களாக, அந்த அன்பின் வெளிப்பாடான ஆறுதலை துயரங்களில் இருப்பவர்களுக்கு கொடுப்பவர்களாக நாம் வாழ முற்பட வேண்டும். அதுதான் இந்த தூய இதயத்திற்கு நாம் செலுத்துகின்ற தூய காணிக்கையாக இருக்கும், நன்றியாக இருக்கும். ஏனெனில் இயேசு நம்மை எல்லாம் அன்பு செய்தவர், நாம் பிறர் அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே துன்பங்கள் மத்தியில், துயரங்கள் மத்தியில் ஆறுதல் தருகின்ற தூய இயேசுவின் இதயமே எங்களுடைய இதயங்களையும் உம்முடைய இதயம் போல் மாற்றும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இணை நாமத்திலே குழுமியிருக்கிற நம் மத்தியில் அவர் வாக்களித்தவாறு பிரசன்னமாக இருக்கிறார், நம்மோடு உடன் இருக்கிறார். ஆக அவரது உடன் இருப்பை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தளவிலே உணர்ந்தவராய் நம் எல்லோருடைய தேவைகளுக்காகவும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். அன்பு இறைவா, பொல்லாத காலத்தில் தவிக்கும் திருச்சபையை திறம்பட நடத்தி செல்ல எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து இயேசுவின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, தெளிவில்லாத, இலக்கில்லாத மற்றும் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் உலக அரசியல் சூழல் காரணமாக பரிதவிக்கும் எம் மக்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்து எதிர்வரும் பொல்லாத காலத்தை சமாளிக்கவும் என்றும் மறவாமல் உமக்கு நன்றி கூறும் நல்ல உள்ளத்தை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறைவாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் நீர் எமக்கு அளித்த உன்னத கொடை என்பதை உணர்ந்து அந்த அன்பை எமக்கு அடுத்திருப்பவுடன் பகிர்ந்து இணைந்து வாழ வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்று பல்வேறு கருத்துக்களோடு இந்த திருத்தலம் நாடி வந்துள்ள உம் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள நோய்கள் நீங்க பெற்று குழந்தை வரம், திருமண வரம் பெற்று நல்ல தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் அனைத்து வாழ்வின் அனைத்து அருள் பொருள் செல்வங்கள் பெற்று மகிழுடன் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற தந்தை இறைவா, இதோ பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல் அனைத்தையும் இன்னும் இங்கே குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற தேவைகளையும் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தந்து எங்களை எல்லா துயரங்களிலிருந்து மீட்டு எங்களை உமது அன்பிலே தொடர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தோம் தந்திடவே
தந்தாயிற்றிடுவாய் எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பாய் ஏற்றிடுவாய். ஆண்டவரே, எனக்கு நிறைவாக போற்றுகிறோம். எனும் பெருக்கிலிருந்து அப்பத்தை தந்துகிறோம். இல்லத்தில் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழி அப்பமாக மாறும். இறைவனை நோக்கி திருவராக. ஆண்டவரே, எனக்கு நிறைவாக போற்றுகிறோம். இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன. இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன. ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும். இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவாய் எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பாய் ஏற்றிடுவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, அன்பார்ந்தவும் திருமகளுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை ஒப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் அருள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை, இத்திருப்பல் நிறைவேற்றுகின்ற கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு இறந்து போன எங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமுனேற்றி கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயும் எங்கள் தாயுமான மாட்சிமை மிகுந்த மரியாள், அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் அழியாத வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனோகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப திரு அவையின் பிள்ளைகளாகி எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே
ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்து என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உனையான் பெறும்போது உலகம் யாவும் பெருமையே உனையான் பெறும்போது உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்து என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனை என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரே கண்டு அன்பு செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, ஆன்மாவிற்கு மட்டுமன்றி உடலுக்கும் நலம் தரும் அருளை தயவுடன் பொழிகின்றீரே. பிணியால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிணி போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை பாதுகாக்க உங்களில் இருப்பாராக. உங்களை நடத்தி செல்ல உங்கள் முன் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சிற்பலங்கார அற்புத கேபி விற்பனராயருள் பூண்டிலங்கும் சர்க்குருநாதன் ஈசுராஜர் பொற்பதம் பணிந்து போற்றிடு